ஸோ நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு எப்பவுமே ஆர்ஜே ஆகணும் இல்லை விஜய் ஆகணும், ஒரு நிகழ்ச்சியை நானே தொகுக்கணும் அப்படிலாம். ஸோ அவங்கள பற்றி அட்டனாச்சு அவங்க சில விஷயங்கள் ஒன்று சொல்ல நினைக்கிறாங்க, சொல்லுவாங்க. யார் பார்க்கற கேட்கணுமா? பேசுங்க, அப்பதான் தெரியும். ஓகே, ஸோ நான் என்னை பற்றி எல்லாரும் சொன்ன மாதிரி நான் இப்போ நான் ஆர்ஜே விஜய் எம்சி மீன்ஸ் இந்த மாதிரி மேம் நீ பாட்டு பாடுவீங்களான்னு கேட்டேன். பேசுறதே அந்த மாதிரி நிறைய மேடை நிகழ்வுகள்ல போய் அது ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். கல்யாணமா இருக்கலாம், இல்லை ஒரு கார்பரேட் ஒரு கம்பெனியோட ஆண்டு விழாவா இருக்கலாம். என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் போய் ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் கொண்டு போகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன். நான் என்னோட கரியரை பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சதை விட உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சதுன்னா, நீங்க இப்ப இருக்கிற பீரியட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு பீரியட். ஆக்சுவலி நிறைய பேருக்கு தோணும் வீடியோ போட்டு கஷ்டமா இருக்கு, அம்மா அப்பா விட்டுட்டு இருக்கோம், ஹாஸ்டல்ல இருக்கோம், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆல் ஆர் வெரி வெரி பிளஸ். நீங்க எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் இன்னொன்னு கேர் எடுத்து பண்றது, அந்த மாதிரி அப்பனா இவங்களுக்கு கல்யாணம் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல நீங்க படிக்கும்போது இதெல்லாம் கிடைக்காது. அதாவது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர்னா அது நீங்க தனியா கத்துக்கணும், ஒரு லைஃப் ஸ்கில் வந்து இருக்காது. ஆனா இது வந்து நீங்க 12th முடிச்சுட்டு வெளியில போகும்போது ஒரு ஃபுல் எல்லாமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ற அளவுக்கு ரெடி பண்ணி இந்த டீச்சர்ஸ் வந்து உங்களை கான்ஃபிடென்ட்டோட அனுப்புறாங்க. நீங்க ஒரு காலேஜ்க்கு போய் ஒரு இன்க்ளூசிவா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸுமே வந்து நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க எல்லாரும் பெருமைப்படணும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் ஆல் ஆர் வெரி 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 டேலண்டட். ரொம்ப எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி இமென்ஸ்லி டேலண்டடா இருப்பீங்க. அந்த டேலண்ட் வந்து வளர்த்துக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்னன்னா, எல்லாருமே வந்து பிரெயில் கத்துக்கோங்க, பிரெயில்ல படிங்க, பிரெயில் எழுதுங்க. அது பர்சனலி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சக்சீடுனா 2 சி வருமா, 1 சி வருமா, ஈ எத்தனை வரும், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. இது எல்லாமே நமக்கு வந்து பிரெயில் கத்துக்கும் போது இருக்காது. ஸோ அதனால பிரெயில்ல படிச்சு பழகுங்க, பிரெயில்ல எழுதுங்க. எல்லா இடத்துலையும் நான் வந்து ஒரு ஈவென்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு போனா கூட எனக்கு வந்து அந்த பிரெயின்ல எல்லாம் அந்த ஷோ ஃப்ளோ எழுதி வச்சுட்டு பார்த்துட்டேன். அது எங்க அது படிப்புக்கு மட்டும் இல்லை, நீங்க எங்க போனாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து படிக்க சொல்றாங்க, எப்போ பாரு படிப்புறாங்க, இது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நிஜமாவே படிச்சீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ் லெவல். எங்க போனாலும் எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்கு ஒரு
Sasran. அக்கா பாட்டுக்கா டேய் நான் நீ அவனே ஒரு கட்டு என்னடா